ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பிசிபெல்லி பாத் செய்யலாம். தேவையான பொருள்: கருவேப்பிலை, ஒரு கத்திரிக்காய், பூண்டு, வெந்தயம், சீரகம், கடுகு, வச்ச பருப்பு, பச்சரிசி வடித்து எடுத்துருக்கேன். மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு, தனியாத்தூள் ஒரு ஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு, எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றி வச்சுருக்கேன். கடுகு போட்டுக்கலாம். சீரகம், வெந்தயம், பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த பருப்பு மசிச்சு எடுத்துக்கலாம். கருவேப்பிலையும் கத்திரிக்காய், ஒரு கத்திரிக்காய் எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இது நல்லா எண்ணெயிலே வதக்கணும். இதோட பேர் வந்து பிசிபெல்லி பாத். அதாவது பருப்பு சாதம். இது பருப்பில் செய்கிற ஒரு சூப்பரான ரெசிபி. சூப்பராக இருக்கும். மிளகாத்தூள், மஞ்சள், தனியாத்தூள் எல்லாம் போட்டுருவோம். தண்ணி போட்டுக்குவோம், பருப்பு வச்ச தண்ணி. உப்பு போட்டுக்குவோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். இவ்வளோ தண்ணி இருக்கட்டும். மூடி கொதிக்க வைப்போம். 2 தக்காளி போட்டிருக்கேன். ஒரு லெமன் சைஸை விட கொஞ்சம் கம்மியாக புளி போட்டிருக்கேன். இதை போட்டு அரைச்சிக்குவோம், அரைச்சிக்குவோம். அதில் காய் வந்துச்சு, எடுத்து ஊற்றிக்குவோம். இப்போ இது கொதிச்சிச்சு. பருப்பு கடைஞ்சி வச்சுக்கிற பருப்பு எடுத்து ஊற்றிடுவோம். இப்போ இது கொதிச்சிச்சு, காய் வந்துச்சான்னு பார்த்துட்டு எடுத்து கொட்டிடணும். சிம்பிள் பிளான் இருக்கு. இப்போ எடுத்து கொட்டிக்கணும். இப்போ சாதம் கொட்டிக்கலாம். இதுதான் பிசிபெல்லி பாத். கோயிலில் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த பிரசாதம் இது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இது நல்லா கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க வச்சு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டு நல்லா ஸ்பூன் எடுத்துக்கின்னு சூப்பராக தொட்டுக்கின்னு நல்லா எடுத்து சூடாக செம்மையாக சாப்பிட்லாம். கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம், மூடி வச்சு கொதிக்க வைக்கலாம். கொஞ்சம் அப்படி வேகணும். சாதம் கொஞ்சம் நட்டாவே வடித்து எடுத்து போட்டிருக்கேன். அது இன்னும் கொஞ்சம் குழஞ்சி வரணும். நல்லா குழஞ்சி பொங்கல் மாதிரி பதத்துக்கு வரணும். அப்போ வந்து நம்ம இறக்கிக்கணும். இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் பார்த்துட்டேன்.
உப்பு எல்லாம் இப்போ பத்தலைன்னா சால்ட்டு கூட போட்டுக்கோங்க. இப்போ சூப்பராக இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சரி, இப்போ இறக்கி வச்சு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து அது நல்லா இன்னும் திக்னஸ் ஆகிடும். இப்படி தான் இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, இவ்வளோ இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா டேஸ்ட் வரும். அடி பிடிக்காமல் கலக்கி கொடுத்துக்கணும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி செஞ்சுருக்கேன்னு சாப்பிட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.